அமித்ஷா சொல்லியிருக்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சார் எடப்பாடி ஏதோ ஒரு வழியாக்குறதுக்கான முயற்சியா? எடப்பாடி வேற வழி இல்லாம தான் அங்க வந்திருக்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரும்போது டெல்லிக்கு அவர் அங்க வந்தோம் அலுவலகத்தை பார்க்க வந்தோம் அங்க ஒன்று பார்க்க வரும்போது அவரோட கூட்டணிக்கு யார் இருந்தா? அவர் வருவார், இவர் வருவார், இவர் பேசுவார், அவர் பேசுவாருன்னு 1000 கட்டுக்கதைகளை சொல்லலாம். 2024 மக்களவை தோல்விக்கு பிறகு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தேமுதிகவே விலகிதான் நின்னாங்க. சற்று விலகிதான் நின்னாங்க. ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை, ஆனால் விலகிதான் நின்னாங்க. புதிய தமிழகம் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் வெளியேறிட்டாங்க. கூட இருந்தது சாச்சாத் திண்டுக்கல் கேண்டிடேட்டா நின்ன எஸ்டிபிஐயை சேர்ந்த முபாரக் மட்டும்தான் இருந்தார். முபாரக் மட்டுமே இவரோட கூட்டணிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு இவரை 1/3 இடங்கள்ல ஒரு 13 தொகுதிகள் கிட்ட 3வது இடத்துக்கு தள்ளினவர் அண்ணாமலை. அவர் 3வது வந்தவரையும் 4வது வந்தவரையும் இவர்கிட்ட இருந்த தேமுதிகவையும் சேர்த்தா 30% வந்துருவார். அரித்மெட்டிக் 30% வந்துருவார். கெமிஸ்ட்ரி 35 ஆட்டம் ஆகலாம், 25 ஆட்டம் போகலாம். அப்போ இவருக்கு அரித்மெட்டிக் அப்போ 20 தான் இருக்கும். இவர் கூட யாரும் கூட்டணிக்கு இருக்க மாட்டாங்க.